மனுஷங்க தானங்க. மனுஷங்க தானே. நான் எப்ப கூப்பிடுறேனோ அப்பதான் வரணும். என்ன சரி மாலா, நம்ம கஷ்டப்பட்டோம் அதனால அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு இது கிடையாது. ஒண்ணு வந்து நிறைய சீன்ஸ் எடுக்கக்கூடிய எபிசோட் எடுக்கக்கூடிய ப்ரெஷர்ல இருக்காங்க டைரக்டர்ஸ். உங்க 2 பேர்ல யார் ரொம்ப பொசசிவ்? நான் தான். அவங்க எல்லாம் ஒரு ஆளா? உனக்கு முன்னாடி என்ன அவங்க எல்லாம் வந்து நீ சாரோட டைரக்ஷன்ல நீங்க நடிச்சிருக்கீங்க? இல்ல இல்ல. பட் இருந்தாலுமே ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பக்காவா கவுண்டர் அடிப்பாரு. ஆமா, அது யார் என்ன டயலாக் சொன்னாலும் அதுக்கு ஒண்ணு போட்டுருவாரு. கண்டிப்பா போட்டுருவாரு. கண்டிப்பா ஒரு டயலாக் போட்டுருவாரு. ஓகே. இல்லன்னா அவருக்கு செட் ஆகாது. டைரக்டர் இல்லையா, ஹீரோயின் கிட்ட இருந்துலாம் போன் வரும். ஆமா. ஓகே. வந்துச்சுன்னா முடிஞ்சு கதை அன்னைக்கு. கட்சியில சேர்ந்தீங்களா? என்ன ஜெயிச்சுட்டு என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்கீங்க மக்களுக்கு? எங்க சின்னத்திரை ஆர்டிஸ்டுக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை நிச்சயமா பண்ணுவோம். இப்ப வரோம் எப்படி வரோங்கிறது முக்கியம் இல்ல. இப்ப இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டுக்கு வேலை கிடைக்கணும், அதை வந்து முன் கொண்டு வரணும். பிளான் பண்ணி நாங்க உள்ள வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைக்கிறதுக்குள்ள பெரிய குதிரை கொம்பா இருந்தது. ஒண்ணு வந்து நிறைய சீன்ஸ் எடுக்கக்கூடிய எபிசோட் எடுக்கக்கூடிய ப்ரெஷர்ல இருக்காங்க டைரக்டர்ஸ். எத்தனை சாரி இருக்கும் இது வரைக்கும் வாங்கி இருக்குது? இருக்கும் ஒரு 1000 2000 3000 வரைக்கும். என்னையா பேண்ட் சட்டை புரியல முடிஞ்சு. ஏன்னா அது நடிப்புங்கிறது என்னோட பேஷன், உயிர். அப்போ நான் வந்து கொடி பிடிச்சிட்டேன். பண்ணா இவரதான் கல்யாணம் பண்ணேன். என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தானே. நீங்களும் எலெக்ஷன் போறீங்க, அவரும் வேற ஒரு எலெக்ஷன் போறாரு. மேம் என்ன மேம் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கட்சியில சேர்ந்தீங்களா? பொலிட்டிக்கல் என்ட்ரியா இப்போ? கட்சியில இல்லங்க, சின்னத்திரை நடிகர் சங்க எலெக்ஷன்ல நிக்கிறேன். ஓகே, அதுவுமே ஒரு அரசியல் இல்லையா? அது அன்எக்ஸ்பெக்டட். அது எப்படி? ஏன்னா இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியாது இந்த ஒரு விஷயம். அதுவே பெரிய ஷாக்கிங் இல்ல. இவ்வளவு நாள் நான் இல்லையா? ஏன்னா நான் வந்து அதுல எல்லாம் போக மாட்டேன் மோஸ்ட்லி. நான் உண்டு, என் வேலை உண்டு, என் வீடு உண்டு, என் குடும்பம் உண்டுன்னு இருக்கிறவ. இந்த தடவை எப்படி இது அன்எக்ஸ்பெக்டடா நடந்ததுன்னா, ஆப்போனன்ட் டீம்காரங்க எனக்கு ஆஃபர் கொடுத்தாங்க. இப்போ இருக்கிறவர் வந்து சிவன் சீனிவாசன் சார்ன்னு சொல்லிட்டு இப்போ பதவியில இருக்கிறவர். அவர் என்னோட 30 வருஷ நண்பர். திருவிளையாடல் புராணம் சொல்லிட்டு ஒரு சீரியல் பண்ணேன். அதுல நான், அவர் சிவன், நான் வந்து பார்வதி. சோ ஒரு 25 வருஷம் நட்பு. அப்புறம் அவருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி என்ன சார் இப்படி ஆப்போனன்ட் டீம்ல இப்படி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு சும்மா ஒரு யதார்த்தமா தான் சொன்னேன். ஐயோ அம்மா, நீங்க நம்ம டீம்ல உங்களுக்கு நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. சரி அப்படின்ட்டு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு நிக்கிறேன். ஸோ ஜனங்களோட அன்புனாலையும் தெய்வத்தோட கருணையினாலையும் அவங்களோட வேண்டுதலையும் நான் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கோங்க. கண்டிப்பா வேண்டிக்கிறேன். கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. எதிர்க்க இருக்கிற டீம் எதுவுமே சொல்லி அதுக்கப்புறமா இல்ல அவங்களுக்கே தெரியும் நான் வந்து அப்புறம் என்னோட நல்ல நண்பர்ன்றது தெரியும். ஸோ அதனால அதோட இல்லாம நான் எல்லாருக்குமே ரொம்ப நல்ல பேர் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு சகோதரி, ஒரு தாய், ஒரு அண்ணி, ஒரு அந்த மாதிரி இருந்திருக்கிறவ. யாருக்குமே என்ன திட்டுறதுக்கு தோணாது, யாரும் என்ன திட்ட மாட்டாங்க. ஸோ அதனால வந்து நான் வந்து சொன்னேன் அவங்க கிட்ட, அப்பா இந்த மாதிரி இப்படின்னா ஓகேம்மா அதனால என்ன இருக்குமா பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. சூப்பர் மேம். என்ன ஜெயிச்சுட்டு என்னெல்லாம் பண்ணலான்னு இருக்கீங்க மக்களுக்கு? தலைவர் இருக்காங்க, தலைவர் என்ன நல்ல டிசிஷன்லாம் எடுக்கிறாங்களோ அதுக்கு நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணி, அதுல ஏதாவது பிளஸ் மைனஸ் இருந்ததுன்னா நம்மளோட கருத்துக்களை சொல்லி எங்க சின்னத்திரை ஆர்டிஸ்டுக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை நிச்சயமா பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்டாகவும் இருக்கீங்க, அதே சமயத்தில் இப்போ வந்து இதுலேயும் கலந்துக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தோணும்ல, இதெல்லாம் மாறினா நல்லாயிருக்கும், நடந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு? இல்லை, இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ இந்த நலிந்த கலைஞர்கள்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா வேலை இல்லாம இருக்கிறது, புதுசா இப்ப அவங்களுக்கு வயசாயிடுது, ஸோ பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வராங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம், அதை ஊக்குவிக்கணும், கவர்மெண்ட் கிட்ட கேட்கணும், பென்ஷன் ஸ்கீம் இது பண்ணணும். அது இல்லாம வந்து இப்ப இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டுக்கு வேலை கிடைக்கணும், அதை வந்து முன் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்.
அப்புறம் வந்து ஆல்ரெடி இடம் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுல ஆர்டிஸ்ட்க்கு வீடு கட்டி கொடுக்கணும் இல்லாதவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு நல்ல திட்டங்கள்லாம் இருக்கு. ஓகே, கூடிய சீக்கிரம் அதெல்லாமே நிறைவேறும். கண்டிப்பா எல்லாருமே பார்க்கறதுக்குமே ரொம்பவே ஆவலா இருக்கும். தேங்க்யூ. உங்ககிட்ட முக்கியமா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க வந்து ரொம்ப யங் ஏஜ்ல இருந்தே நடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன வயசுல மேம் ஸ்டார்ட் பண்ணிருங்க? 15. ஸோ 15 இயர்ஸ்ல இருந்து ஆக்டிங் டிராமாஸ்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடிச்சிட்டே இருக்கீங்க. டிராமாஸ் பண்ணது இல்ல. ஓகே, சீரியல்ஸ் அண்ட் சினிமா. அதான் ஃபர்ஸ்ட் சீரியல் ட்ராமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஆமா, ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு 2000 இல்லை 200K ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா ஈஸியாக சீரியலில் வந்துடுறாங்க, சீரியலில் ஆக்டர் ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருக்கு இல்லையா? இதை நீங்கள் ஒரு சீனியர் ஆர்டிஸ்டாக எப்படி பார்க்குறீங்க மேம்? அதான் அப்போ நாங்கள் வந்தபோது ரொம்ப டஃப்பான ஒரு இது, எங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்மும் கிடையாது. ஆமாம், நாங்க உள்ள வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைக்கிறதுக்குள்ள பெரிய குதிரை கொம்பா இருந்தது. இன்னைக்கு குதிரையாவது கொம்பாவது. நாங்க வந்து அதை அடிச்சு தூக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஒரு ரீல போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அத ஒரு 4 பேர் பார்த்தாங்கன்னா அதுல இருந்து ஒருத்தர் மூலமா பரவும், இங்க இந்த ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துருது இல்ல. சோ இது வந்து என்னன்னா 2 விஷயம் இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டோம் அதனால அவங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு இது கிடையாது. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை அவங்க எப்படி தக்க வச்சுக்கிறாங்கன்றது இருக்கு. இப்ப நாங்கெல்லாம் எங்களோட டெடிகேஷன்னால இத்தனை வருஷமா தக்க வச்சு சஸ்டெயின் பண்ணி இருந்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப அவங்க வந்து சரி அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்குது அப்படின்னா சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு இப்ப நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு, நிறைய மீடியா இது இருக்கு. சோ அது மூலமா அவங்க வராங்க. வந்தாங்கன்னா அவங்க டெடிகேஷன் மூலமா அவங்க தக்க வச்சு எவ்வளவு நாள் இருக்காங்கன்றதுதான் பாயிண்ட். ஓகே, ஸோ எப்போ வரோன்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ நாள் இருக்கிறோமோ அதுதான் முக்கியம். எப்போ வரோம் எப்படி வரோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ நாள் இருக்கோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். சூப்பர் மேம். பட் இன்னொரு டாக் என்னன்னா, இப்போ வந்து நீங்களாம் வந்து பக்கமாக டைலாக் படித்து மனப்பாடம் பண்ணி அதை வந்து ஆக்ட் பண்ணி அந்த மாதிரி வந்திருப்பீங்க. இப்போ வந்து ஒரு பாட்டை போட்டுமா, பேக்ரவுண்டில் ஓட விட்டோமா, லிப்சிங் பண்ணோமா, அப்படி இருக்கவங்கலாம் இவங்களாம் நடிகர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, எதில் பாட்டை போட்டு நீங்கள் சொல்கிறது ரீல்ஸ்? ஆமாம், அதில் reels is different. Reels is but they are addressing நாங்க ஆக்டர், எங்களோட ஆக்டிங் ஸ்கில் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க இல்ல. அது வந்து அதை பார்த்து அதுல நிஜமாவே ஆக்டிங் ஸ்கில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, சும்மா கண்ணாமூச்சி விளையாடுறவங்களும் இருக்காங்க. சோ அது தேர்ந்தெடுக்கிறது தானே அதுல இருந்து. அப்ப பாத்தீங்கன்னா சீன் பேப்பர் முன்னாடி கொடுத்துருவாங்க, நாங்க ஒரு வாட்டி பாத்துக்குவோம், இதான் சீனு இதான் டயலாக்னு தெரிஞ்சுப்போம், தெரிஞ்ச உடனே ரெடி டேக்குன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா இப்போ அப்படி இல்லை. இப்போ 2 விதமா இருக்கு. ஒன்று வந்து நிறைய சீன்ஸ் எடுக்கக்கூடிய எபிசோட் எடுக்கக்கூடிய ப்ரெஷர்ல இருக்காங்க டைரக்டர்ஸ். ஸோ ப்ராம்ப்டிங்ன்ற மாதிரி. ஆமாம், அதனால ப்ராம்ப்டிங்ன்ற மாதிரி போயிடுறாங்க. இப்போ என்னையுமே அம்மா பார்த்துக்கலாமா, வாங்கம்மா ப்ராம்ப்டிங் போகலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க இப்போ. ஸோ நமக்கு என்னன்னா நம்மளோட அந்த ஞாபக சக்தி, நம்மளோட அந்த இது மழுங்கி போகும் இல்லையா? நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளும் அவங்களோட இதுக்கு போயிடுறோம். ஸோ அந்த ஒரு இது இருக்கு. அதனால இப்போ இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கு. ப்ராம்ப்டிங் பண்ணாங்கன்னா அப்படியே கேட்டு வாங்கிட்டு நடிச்சுட்டு போயிடுறாங்கல்ல. அந்த ஒரு விஷயம் இருக்கு. அது அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. நிறைய எபிசோட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு, சீன்ஸ் எடுக்க வேண்டியிருக்குன்ற போது ஒரு ப்ரெஷர் இருக்கு இல்லையா? அதுதான். ஓகே மேம். ஸோ அது இல்லாமல் ரீசெண்டாக உங்களோட இன்னொரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சாரீ கலெக்ஷன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட சாரீஸை வந்து அடுக்கி வச்சுருந்தீங்க. எந்த அளவுக்கு சாரீ லவ்வர் நீங்கள்? சாரி லவ்வர் டு த கோர். ஓகே. அது எங்க எந்த சாரி பார்த்தாலும் பிடிச்சதுன்னா வாங்கிடுவேன். அதுக்காக கண்டதையும் வாங்க மாட்டேன். ஓகே. அது பெஸ்டா இருந்தா வாங்குவேன். அந்த பெஸ்ட் எவ்வளவு காஸ்டா இருந்தாலும் வாங்கிடுவேன். ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓவரா 5000 10,000 பட்டு சாரிக்கு போடுவேன், நார்மல் சாரிக்கு போட மாட்டேன், அவ்வளவு காஸ்ட் போட மாட்டேன். இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து நார்மல் அந்த ஒரு சிந்தட்டிக் சாரியே வந்து 5000 10,000க்குலாம் வாங்குவாங்க. அதுலயும் இருக்கு ஒர்க் பண்ணது அந்த மாதிரி. அதுக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன். பட்டு சாரிக்கு மட்டும்தான் அந்த இது கொடுப்பேன். மற்றதெல்லாம் 1000 1500 அது மாதிரி தேடி பிடிச்சி வாங்குவேன். ஸோ அதனால நிறைய சேர்த்து 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 அது பாட்டுக்கு. எத்தனை சாரி இருக்கும் இது வரைக்கும் வாங்கியிருக்குது? இருக்கும் ஒரு 1000 2000 3000 இருக்கும். 2000 3000 சாரீஸா? ஆமா ஆமா. அவ்வளவா? அதாவது வருஷத்துக்கு டெய்லி ஒண்ணு போட்டாலும் வருஷத்துக்கு வந்து மீந்துரும். அது இருக்கும், ஒரு 2-3 வருஷம் ரொட்டேட் ஆகும். ஆமா. சோ 2-3 வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு சாரி போடலாம் உங்ககிட்ட இருக்கிற கலெக்ஷனை பார்த்தா. இல்ல அது எப்படி அது இதாச்சுன்னா, இப்ப நான் ஒரு 4 சீரியல் பண்றேன், 4 சீரியலையும் வெவ்வேறு விதமான கேரக்டர். ஓகே. சோ வேற வேறையான ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஒண்ணுல காட்டன் இருக்கலாம், ஒண்ணுல பட்டு இருக்கலாம், ஒண்ணுல வந்து இது சிந்தட்டிக் இருக்கலாம். சோ இப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கு வாங்குறோம் இல்லையா? அப்ப அது மாதிரி சேர்ந்துருது. ஓகே.
கேரக்டர்ஸ் தகுந்த மாதிரி சேர்ந்து போறதுனால அந்த saree கலெக்ஷன்ஸ் அப்படி இதாயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு. ஸோ வாகனத்துலேயே இவ்வளோதான், இதுதான் வந்து காஸ்ட்லியஸ்ட் saree அப்படின்னா எந்த ரேட்டில் சொல்லுவீங்க நீங்கள்? அதான் சொல்கிறேனே, மேக்ஸிமம் 12,000. 12,000. ஸோ லீஸ்ட் இருக்கிறதுலேயே என்னோட சீப்பஸ்டான ஒரு சேலரி நான் வாங்கினது வந்து இந்த ரேட் ஒரு 250 300 காட்டன் saree. ஓகே மேம். ஸோ ஒரு 2000-3000 saree இருக்கு அப்படின்றீங்களே, வீட்டில் சார் வந்து இதை பற்றி ஏதாச்சும் சார் அப்பப்போ பண்ணுவாரு, சம்பாதிக்கிறதெல்லாம் அதுக்கு தான் போகுது, நீ எதுக்கு வேலைக்கு போற, பேசாம வீட்லயே இரு அப்படின்வாரு. ஓகே, இதை போய் வாங்கி நீ இப்படி பண்றதுக்கு அப்படின்வாரு. அப்புறம் அவரே சொல்வாரு சில சமயம், ஏங்க உடனே நான் அவர் ஐஸ் வைக்கிற மாதிரி கடைக்கு போகும்போது, ஏங்க இந்த saree நல்லா இருக்கு வாங்கிக்கட்டுமா அப்படின்வேன். உனக்கு தேவையா இருக்குல்ல வாங்கிக்க அப்படின்வாரு. ஓகே. ஸோ அப்படிதான். ஸோ அந்த மாதிரி. பட் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பீரோல அதுவும் பாதி போர்ஷன்ல, ஆமா பாதிலாம் இல்ல, ஒரு பீரோல ஒரு தட்டு அவருக்கு, அவ்வளவுதான் பாதி கூட இல்ல, ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான். ஓகே, அதை வச்சு தான். ஜென்ஸுக்கு என்னையா பேண்ட் சட்டை புரியல முடிஞ்சு இல்ல புரியல அதுக்கு இல்ல அது சாரோட தப்பு என்னன்னா, அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு 5-6 வாட்டி இல்ல மேக்ஸிமம் 10 வாட்டி போட்டாருன்னா தம்பிங்களுக்கு கொடுத்துருவாரு. ஓகே. சோ அத இது பண்ணிட்டே இருப்பாரு, கழிச்சிட்டே இருப்பாரு, புதுசு வாங்கிட்டு இருப்பாரு. சோ அந்த மாதிரி அவரு. ஆமா, நீங்க வந்து ஒரு நாளைக்கு நான் கழிக்க மாட்டேன், நான் அப்படியே வச்சிருப்பேன். பிகாஸ் ஐ அம் saree பிக் லவ்வர். saree லவ்வர் ஒண்ணு, என்னைக்கு வேணா எந்த saree வேணா தேவைப்படலாம். ஓகே. அதுவும் நம்ம இப்போ கரெக்டா நடிச்சிட்டு இருக்கோம் நிறைய சீரியல்ஸ். என்னன்னா இப்போ ஒண்ணும் இல்ல, நான் காட்டன் saree 250 ரூபா saree இது எதுக்கு யாருக்கா கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன்னா, எனக்கு திடீர்னு ஒரு பாவப்பட்ட ஒரு கேரக்டர் வரும் அழுது விடிகிற மாதிரி. அப்ப போய் நான் வந்து திருப்பியும் காசு கொடுத்து வாங்க முடியாது. ஸோ அந்த சாரீஸ் இருந்துச்சுன்னா அது எனக்கு யூஸ் ஆகும். ஓகே. ஸோ அந்த மாதிரி அதை கொடுக்கவும் செய்வேன், நிறைய வேலை செய்கிறவங்களுக்கு அந்த மாதிரியும் செய்வேன், நிறைய கொடுத்துருக்கேன். பட் அதையும் தாண்டி புனிதமானதா? ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு ரூமே வச்சிருக்கீங்களோ? ஆமாம், அதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்கு. ஓகே. அப்புறம் கீழே ரூம்லேயும் கபோர்ட்ஸில் இருக்கு. அப்புறம் மேலே ரூம்லேயும் ஒரு 3 பீரோ இருக்கு. ஓகே. அப்புறமா வளர்றது அப்புறமா இன்னும் 1 வருஷம் போச்சுன்னா அவ்வளவுதான். இல்ல இன்னும் அதிகம். அதுதான் இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு வால் இருக்கு இல்லையா, இந்த வால் ஃபுல்லா கபோர்டா பண்ணிட்டு ஹேங்கிங் மாதிரி போட்டுடலாம். ஓகே. அது பத்தாது. அதான் நானும் யோசிக்கிறேன் எப்படி பத்தோம் அப்படின்ட்டு. இல்ல ஒரு ஃபுல் லென்த். ஓகே. நான் என்ன சொல்றேன், மேல இருந்து அப்படியே 3வது மாடியில இருந்து அப்படியே அங்க இருந்து ஃபுல்லா செவர்ல அப்படியே வந்தா வேணா பத்தும்னு நினைக்கிறேன் மேம். இல்ல அது நான் அது பிளான் பண்ணணும். ஓகே. பிளான் பண்ணி பண்ணணுமா? சூப்பர் மேம். ஸோ டு த கோர் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. சாரி இல்லாம வேற எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க அதிகமா செலவு பண்ணுவீங்க? ஜுவல்லரி. ஓகே. ஜுவல்லரி. ஓகே. எந்த சாரி போட்டாலும் அதுக்கு மேட்சா ஜுவல்லரி போடுவேன். அப்புறம் நிறைய, அதாவது என்னன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிக்கு நிறைய காசு போடுறோம். இப்போதான் ரீசெண்ட் டேஸா சரி எதுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வாங்குறதுக்கு பதிலா கோல்டு வாங்கினோம்னா, ஆனா வாங்குற நிலைமையிலேயே இப்ப இருக்கு, எங்கேயோ இருக்கே ரேட்டு. அந்த மாதிரி போயிட்டே இருக்குது அது பாட்டுக்கு. எனக்கு என்ன காஸ்டியூம்ஸ் அண்ட் ஜுவல்லரி தான் மெயினா நான் செலவு பண்றது. அது இல்லாம மேக்கப் ஐட்டம்ஸ். ஓகே. அது ஒண்ணு. சூப்பர் மேம். ஸோ அதே சமயத்துல பேசும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க காதல் கதையை பத்தி சொல்லியிருந்தீங்க. ஆமா, அப்படியே கொஞ்சம் லைட்டா ரீவைண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பின்னாடி போயிட்டு ஒன்றும் இல்லை. ஸோ லவ் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி போச்சு, எப்படி கல்யாணம் வரைக்கும் போச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. உங்க 2 பேர்ல யார் ரொம்ப பொசசிவ்? நான் தான். நீங்க தானா? ஆமா. ஸோ எதுக்கெல்லாம் பொசசிவ் ஆவீங்க? அது கல்யாணம் ஆன புதுசுல அவர் டைரக்டர் இல்லையா, ஹீரோயின் கிட்ட இருந்தெல்லாம் போன் வருமா? ஓகே. வந்துச்சுன்னா முடிஞ்சு கதை. அன்னைக்கு ஒரு தடவை ராத்திரி ஏதோ 11:45 11:30 என்னமோ வந்து இவரு தூங்கிட்டாரு ஷூட்டிங் போயிட்டு வந்து. கல்யாணம் ஆன புதுசு 2004-5ல. அப்போ அந்த ஹீரோயின் ராத்திரி 11:45 போன் பண்றாங்க. நம்ம தான் பாம்பு செவியாச்சே. அதான் தெரியுமே, நிறைய வீட்டுல நிறைய பேர் அந்த மாதிரி தான் கேட்டு கரெக்டா போன் எடுத்து ஹலோ கிச்சா சார். அந்த பொண்ணு ஹிந்தி. ஓகே. கிச்சா சார் நெய் போன் கரோ. ஹிந்தி நமக்கு அவ்வளவு தெரியாது. கிச்சா சார் நெய் அப்படின்னா, நோ ஐ வாண்ட் டு டாக் டு கிச்சா சார் அப்படின்னது. இஸ் திஸ் த டைம் டு கால் அப்படின்னு வச்சிருச்சு. அடுத்த நாள் இவர் எனக்கு திட்டு, ஹீரோயின் கிட்ட போய் அப்படி பேசுறேன், நான் எப்படி வேலை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் அந்த டயத்துல தான் ஃபோன் பண்ணுவாங்களா அப்படின்னு.
அவங்க ஏதோ நாளைக்கு காஸ்டியூம்க்கு ஏதோ கேட்கறதுக்காக பண்ணியிருந்திருக்காங்க போல, அது காலையில கேட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நடக்கும். பட் பாருங்களேன், நீங்களும் சினிமால இருக்கீங்க, அவரும் சினிமால இருந்தாலும் மனுஷங்க தானேங்க. மனுஷங்க தானே. லைட்டா கோபம். ஏன் புருஷன் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தானே. ஓகே, அட்லாஸ்ட் அந்த ஒரு ஃபீலிங்ஸ்ன்றது எல்லார் மனசுலயும் இருக்கதான் செய்யும். எல்லாரும் அதேதான். ஃபர்ஸ்ட் சண்டை, ரெண்டு பேரும் சண்டையா இதுலதான் பொசசிவா. ஆமா, இதுலதான் சண்டை வரும், வேற எந்த சண்டை வரப்போகுது? ஓகே, வேற எந்த சண்டையெல்லாம் வராது. ஓகே, அடிக்கடி வரக்கூடிய சண்டைக்கான ரீசனும் இதுதான். இதேதான். ஓகே, அது யார் தான் டேக்கிள் பண்ணுவா? அதுக்கப்புறமா யார் வந்து ஃபர்ஸ்ட் சாரி கேட்பா? இந்த விஷயத்துல நான் வந்து இறங்கவே மாட்டேன். ஆஹா. மத்த எந்த விஷயமா இருந்தாலும் நான் இறங்கி போயிடுவேன். அவர் எதா இருந்தாலும் சரி வாங்க சாப்பிடுங்க, வாங்க இந்தாங்க காஃபி அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சிருவேன். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அவரா வந்து பேசுற வரைக்கும் நான் பேச மாட்டேன். ஓகே, ஏன்னா விட்டுட்டோம்னா, கிரிப்பை விட்டுட்டோம்னா முடிஞ்சுது. பயங்கர நிறைய விஷயம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். பாக்குற லேடிஸ்லாம் வந்து நிறைய விஷயம் அப்படியே நோட்டு பின்ன கையில வச்சுக்கிட்டு. நான் வந்து ஒரு சரியான ஒரு என்ன சொல்றது, எனக்கு வந்து அவ்வளவு மூளையே வேலை செய்யாது. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் மூளை வேலை செய்யாது, ஒத்துக்கிறேன். இது வந்து யூனிவர்ஸ், அது வந்து நீங்க மட்டும் கிடையாது, அது யூனிவர்ஸே அப்படியே இருக்கிறதால. இல்ல என்ன நான் மட்டும் இல்ல, அதனால லேடிஸ் வந்து இதே மாதிரி தானே இருப்பாங்க அவங்க. ஆமா ஆமா. அப்புறம் எப்படி சொல்லுங்க? கரெக்ட் தான் மேம். சோ அவர் வந்து எப்படி வந்து உங்களை கூல் பண்ணுவாரு, ஐஸ் வைப்பார்ல, என்ன சொல்லி என்ன வாங்கி கொடுத்து? அவங்க எல்லாம் ஒரு ஆளா? உனக்கு முன்னாடி என்ன அவங்க எல்லாம் வந்து நீ நீ என் தங்கம், நீ என் செல்லம், நீ தான் எனக்கு எல்லாமே அப்படி இப்படின்னு ஒரு மொக்கையை தூக்கி வச்சாருன்னா அப்படியே சாயின் அப்படியே விழுந்துரும். அவ்வளவு எந்த அளவுக்கு ஃபயரா இருந்தாலுமே அந்த ஃபயர்லாம் எந்த மூளைக்கு சக் 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 அப்படியே என்னது பன்னீர் தெளிக்கிற மாதிரி கேட்காத பல கேள்விகளை கேட்டு என்னைய நீங்க வந்து இல்ல ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல அதான் சொல்றேன், இந்த கொஸ்டின்ல யாரும் இந்த மாதிரி கேட்டது இல்ல, சொல்றேன். என்ன எவ்வளவு சண்டையா இருந்தாலும் இதா இருந்தாலும் ஒரு கண்ணே பொண்ணே அப்படி இப்படின்னாங்கன்னா அப்படியே ஐஸ் மாதிரி கரைஞ்சிட வேண்டியதான். இல்ல கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல ஒய்ஃபோ எந்த அளவுக்கு பொசசிவா இருந்தாலும், எந்த அளவுக்கு கோவக்காரங்களா இருந்தாலும், அப்ப யூஸ் பண்ற விதத்துல அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா எஸ் மேட்டர் முடிஞ்சு. எஸ், அது நோட் பண்ணி வச்சாச்சு. கண்டிப்பா இப்பெல்லாம் நாளுமே அப்புறமா தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். மேரிடா நீங்க? ஆக போதுங்க. ஆகுதா? ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ். பார்த்துட்டு இருக்கோம். ஆக போது பார்த்துட்டு இருக்கீங்களா? சொல்லிக்க வேண்டியதுதான். இதுவே ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஆக போகுது. சரி இல்ல இல்லன்னு சொன்னா எப்படியோ ஆயிடும் அந்த ஒரு நம்பிக்கை. எஸ், அந்த ஒரு நம்பிக்கையோட சீக்கிரமே கல்யாண பிராப்திகஸ்து. ஆமா, லவ்வுக்கே வழி இல்லாம இருக்கும், இதுல கல்யாணமா? ஏன் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுமா? அப்பா அம்மா பாக்குறத கல்யாணம் பண்ணுங்க. நீங்க மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்றீங்க, நாங்களும் லவ் பண்ணி கல்யாணம் பண்றோம். அப்புறம் லவ் பண்ணுங்க. சரி ஓகே, கல்யாணம் பண்ணிட்டு அது கூட பொண்ணு வேணும்ல, ரொம்ப டிமாண்டா இருக்குது. ஆமா, ஸோ அதனால தான் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கோம். ஓகே மேம், சூப்பர். ஸோ பர்சனல் லைஃப்பை பற்றி கொஞ்சம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க, அப்படியே கொஞ்சம் கெரியருக்கு கொஞ்சம் போயிட்டு. ஸோ ஸ்டார்ட் ஆச்சு இல்லை, 14 வயசில் வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ 14 வயசுலேருந்து இப்போ 2025 வரைக்கும் இந்த ஒரு ஜேர்னியை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? அது வந்து ரொம்ப மலப்பான ஒரு ஜெர்னி தான். ஏன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸு எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா தங்கச்சி ரோலு, கேரக்டர் ரோலு, காமெடி ரோல் இப்படி தான் வந்துட்டு இருந்தது. அப்புறம் எங்கள் அம்மா நீ நடிச்சது போதும், உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னாங்க. என்னடா அது 23, 24 வயசுலேயோ எதுவுமே சாதிக்காமல் கல்யாணம் பண்ணுறதா அப்படின்னு இருக்கும்போது அப்போ தான் அந்த டிவி சேனல்ஸ் எல்லாம் வந்தது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிஸி. ஒரு 12-13 இயர்ஸ் 28 டேஸ் ஃபுல் பிஸி. இந்த சீரியல் அந்த சீரியல், தெலுங்கு சீரியல், தமிழ் சீரியல், ஒரு மாதத்துக்கு 4 சீரியல் கையில் வச்சுருப்பேன். 7 days 5 days 7 days அந்த மாதிரி. ஸோ அதுக்கு நடுவில் படங்களும் நல்ல ரோல்ஸ் வரும்போது அப்படி பண்ணுவேன். அதுக்கப்புறம் கல்யாணம்னு ஒன்று ஆனதுக்கப்புறம் 2004ல் சொர்க்கம், அதுதான் நான் லாஸ்ட்டாக அப்போ பண்ண சீரியல். அதுக்கப்புறமா ஒரு பிரேக் எடுத்தேன் பாப்பாக்காக. அப்போ சார் படங்கள் பண்ணிட்டு இருந்ததுனால அவரோட அக்கௌண்ட்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பா பிறந்தா ஒரு 5-6 வருஷம் அவளுக்காக ஒரு கேப். ஏன்னா குழந்தையா இருக்கும்போது நம்ம விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசு இல்லை, ஏன்னா ப்ரெஷியஸ் பேபின்னு சொல்லிட்டு. அதனால அதுக்கப்புறமா 2014ல் எனக்கு நான் ஏற்கனவே பண்ண அதே கம்பெனி ஹன்சா விஷன் சொல்லிட்டு அவங்க வந்து தலையணை பூக்கள்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் பண்ணாங்க. அதில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க, அது பண்ணேன். அது மூலமாக தான் திரும்பி ரீஎன்ட்ரி. அப்புறமா ரேடனில் வாணி ராணி. ஸோ அப்படியே நிறைய அப்படி வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் திரும்பி ஃபுல் ஃப்ளெட்ஜ் பிஸி. ஓகே, சூப்பர் மேம். நீங்கள் வந்து உங்கள் லவ் ஸ்டோரி வீட்டில் சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? அப்போ கேட்டவொடனே ஒத்துக்கிட்டாங்களா இல்லை நீங்கள் ஒத்துக்கல? அதான் சொன்னேன், இல்லை ஒத்துக்கல, வேண்டாம் அப்படின்னாங்க. சினிமாவே வேண்டாம் அப்படின்னாங்க. எங்கள் அப்பாவும் வந்து
அப்பாவுக்கு வந்து என்னன்னா என்னோட விருப்பத்துக்கு எதிராக நிக்கணும்ன்றது இல்லை, என் பிரதர்ஸ் தான் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அப்போ நான் வந்து கொடி பிடிச்சிட்டேன், பண்ணா இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்ச நாளைக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் திரும்பி இவ சொன்னா கேட்க மாட்டா அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்த உடனே சரி ஓகே அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் 2 வீட்லயும் பேசி. சூப்பர். ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து பேபிக்காக நடிப்பு வேணாம் அப்படின்ற மாதிரி இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் வந்து 2006 வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தேன். ஓகே. அப்ப சார் பிஸி ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே. 2006ல இருந்து அவர் பிஸி. ஸோ என்ன சொல்லிட்டாரு, போது இவ்வளோ நாள் நீ நடிச்சது, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ட்டு. ஸோ அப்போ 2-3 வருஷம் நான் அவரோட இது பார்த்துட்டு இருந்தேன். 2009 தான் பாப்பா பிறந்தேன். ஓகே. அதுக்கப்புறமா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கேப். ஓகே. ஸோ மறுபடியும் நடிக்க போகலாம் அப்படின்றது முடிவு பண்ணியிருந்தீங்களா? அது எந்த மொமெண்ட்ல முடிவு பண்ணியிருந்தீங்க? இல்லை, எனக்கு ஆஃபர்ஸ் 2003லேருந்தே வந்துட்டே இருந்தது. ஓகே. 3-4லாம் சாரி 2013-14-13லலாம் வந்துட்டு இருந்தது. அப்போ வந்து நான் இல்லை வரல, என்ன பாப்பா ரொம்ப சின்னவளா இருக்கா அப்படின்னு சொல்லி நான் அதை தள்ளிட்டே இருந்தேன். அப்போவும் திரும்பி வந்துட்டே இருந்தது. சரி ஏன் நம்ம வந்து சும்மா தானே இருக்கோம், திரும்பி போகலாமே அப்படிங்கிறது. ஏன்னா அது நடிப்புங்கிறது என்னோட பேஷன் இல்லை, உயிர் இல்லை. ஸோ அதனால அந்த மாதிரி வீட்டில் சொன்னோன்னே சார் ஓகே போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்லையா? எதுக்கு உனக்கு அப்படின்னாரு, வேண்டான்ட்டு. சரி அப்புறமா அவருக்கு தெரியும், அவருக்கு என்னை பற்றி தெரியும். ஏன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணும்போது நான் எவ்வளோ பிஸியாக இருந்தேன்றது அவருக்கு தெரியும். ஓகே. ஸோ அப்போ அப்படியே ஃபுல்லாக நிறுத்திட்டு வந்தேன் நான், எதுவுமே ஒத்துக்காமல். அதுக்கப்புறம் அதனால் வந்து சரி பண்ணு, ரொம்ப இது பண்ணிக்காதான், உனக்கு எப்படி இருக்குமோ பார்த்து பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஓகே மேம். மிடில் கிளாஸ் மாதவன் வரும்போது கல்யாணம் ஆகல, அது 2000 என்னமோ நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த டைமில் அப்பால. ஸோ சாரும் நீங்களும் பேசுவீங்களா மாலா காமெடியை பற்றி, அதை பற்றி எல்லாம் பெருசா? சினிமா பற்றி பேச மாட்டோம். சினிமா பற்றி பேச மாட்டீங்களா? ஓகே. ஸோ அது ஒரு பாலிசி வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, ஏதாவது சீரியல் நடிக்கும்போது இந்த சீன் சூப்பராக பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை வந்து நான் வீட்டில் சொல்வேன், அவர்கிட்ட சொல்வேன், பாப்பாட்ட சொல்வேன். உடனே வந்து பாப்பா 2 பேரும் வந்து அப்படியா சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்வாங்க. நீ தான் பண்ணுவேன், உனக்கு என்ன இது ஒரு இதா அப்படின்வாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி. ஸோ வீட்டில் சினிமா பற்றி பேசுறேன்னா அவர் கதை பற்றி சொல்வார். ஓகே. அவரோட படத்தோட கதையை வந்து சொல்வார். ஓகே. ஸோ இதில் என்ன எதுன்னு கேட்பாரு. நான் ஒன்று சொன்னால் அவர் கேட்க மாட்டார். எங்க இது நல்லா இல்லை, இதுக்கு பதில் இதை இப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம் அப்படின்னா, கமர்ஷியலாக தான் போகணும், நீ பாட்டு கருத்து சொல்கிறேன் அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத அப்படின்வாரு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் சொல்வேன், அப்புறம் அவர் இஷ்டத்துக்கு விட்டுருவேன். ஓகே. ஸோ சாரோட டைரக்ஷனில் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? இல்லை இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாமா? அதை வர படத்தில் கண்டிப்பாக விட மாட்டீங்க. ஆமாம் ஆமாம், எப்படியா நடிச்சிருவேன். சூப்பர் மேம். இந்த மிடில் கிளாஸ் மாதவன் அது வந்து உங்களோட கெரியர்ல ஒரு மைல் ஸ்டோனான ஒரு படம் அப்படின்ற மாதிரி தாராளமாக சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வரைக்கும், அன்னைக்கு சொன்ன அதை தான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் அனைத்து கல்யாண மண்டபங்கள்ல, அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ல, கெட் டுகெதர்ல, எல்லா இடத்துலையுமே மாலா 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 தான். ஸோ அப்படிதான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ப்ராஜெக்ட் எப்படி உருவாச்சு, ப்ராஜெக்ட்குள்ள எப்படி வந்து? இல்லை ஆக்சுவலா அது அப்போ நான் வந்து டிவி சீரியல் பயங்கர பிஸி, செம பிஸி. அப்போ டிபி கஜேந்திரன் சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துட்டு இந்த மாதிரிம்மா இப்படி வடிவேல் சார் ப்ராரு பிரபு தங்கச்சி கேரக்டர் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்புறம் டேட்ஸ் எல்லாம் இப்படி சொன்னாங்க. எனக்கு டேட்ஸ் தான் வயத்தை கலக்கிட்டு இருந்தது, ஏன்னா நான் இங்கே சீரியலில் பிஸியாக இருந்ததுனால. ஆனால் நல்ல படம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஓகே சார்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். அவங்க கேட்குற நேரம் நான் ஃப்ரீயாக இருந்தேன். அப்போ படம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் படம் பாதி போயிட்டு இருக்கும்போது சீரியல் ஷூட்டிங்கும் சைடில் போயிட்டு இருந்தது, செம்ம பிஸி. அப்புறம் சரி எப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை அப்படியே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு இடம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வடிவேல் சார் எல்லாரும் வந்துட்டாங்க. ஓகே. வந்துட்டு இந்த மாதிரி எல்லாரும் வடிவேல் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தோன்னே பயங்கரமாக இதாகிட்டாங்க. என்ன சார் இதோ இந்த அம்மாக்காக தான் வந்தோம் அப்படின்னோடனே சரி கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்ட்டாங்க. ஏன்னா இங்கே செட்டு போட்டிருந்தாங்க சாங்குக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா நான் அங்கே போயிட்டு அங்கே முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி அங்கே போனேன். ஓகே. பட் பாருங்களேன் மேம், அந்த டைம்லலாம் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஷூட்டிங்க்கு வரலன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டே கிளம்பி கூப்பிட வந்துடலாம். இல்லை அது என்னென்னா அப்போ ஏன்னா இப்போ அந்த இடம் இப்போ செட்டு போட்டிருக்காங்க, அது அன்னைக்கு யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் அது வேஸ்ட்டாக போகும். ஓகே. ஸோ நம்ம என்கிட்ட கேட்டால் அப்பா ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சரி வேற என்ன பண்ண முடியும்னு நினச்சிட்டு வடிவேல் சாரே கிளம்பி வந்துட்டாரு. ஓகே. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இல்லை அந்த டைமில் யாராச்சும் வரலாம் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அனுப்பி விட்டாங்க. ஓகே. சார் வந்து சோலைராஜா சார் ஓகே டைரக்ஷன். அது அப்போ அத்தம்மான்னு ஒரு தெலுங்கு சீரியல். ஓகே. அப்போ அவர் பார்த்துட்டு கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்ட்டாரு. ஓகே. ஸோ அந்த டைமில் அந்த ஷூட்டிங் நடக்கும்போது ஏதாச்சும் ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது ஆஃப் ஸ்க்ரீனில் வென் மிடில் கிளாஸ் மாதவன் எடுக்கும்போது? மிடில் கிளாஸ் மாதவன் எடுக்கும்போது பிரபு சார் வந்து அவர் ஒரு தங்கம்.
ஸோ எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவார். லஞ்ச் எல்லாம் வரும் டெய்லி. படம் முடிஞ்ச உடனே எங்களுக்கெல்லாம் சாரி எடுத்து கொடுத்தாரு. ஓகே. ஸோ அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத இது. மற்றபடி படங்கள் போது எல்லாருமே அதில் பார்த்தீங்கன்னா டெல்லி கணேஷ் சார், ரேவதிமா, பிரபு சார், அபிராமி, விவேக் சார், வடிவேல் சார், எல்லாரும், ராதிகா சௌத்ரி, எல்லாரும் கலகலகலான்னு இருப்போம். ஓகே. நல்லா ஜாலியாக இருக்கும். அது வந்து ஷூட்டிங் மாதிரியே இருக்காது, எப்போ பார்த்தாலும் பிக்னிக் மாதிரியே தான் இருக்கும். ஓகே. ஸோ அது ஒன்று. இந்த மாதிரி இந்த மாலா வந்து இவ்வளோ பெரிய பூம் ஆகுன்றது நினச்சி பார்க்கல. அப்போ வந்து கலகலன்னு டேக் எடுப்போம், எல்லாம் ஒரு 5-6 டேக் எடுத்து ஷார்ட் சீன் போகும். ஆனால் இந்த அளவுக்கு அந்த மாலா காமெடி இதாகுன்றது வந்து ஓகே. ஆமாம் ஆமாம். பட் அது அப்போ ரிலீஸ் ஆகும்போது ஆகுறதை விட அப்படியே ஒரு சில வருடங்களுக்கு அப்புறமா சோஷியல் மீடியா பீமான்றது எவ்வளோ பெரிய விஷயம். அது இன்னைக்கு இந்த நாள் வரைக்குமே கூட பயங்கரமாக தான் போயிட்டு இருக்கு மேம். அது காட்ஸ் கிரேஸ். எஸ் மேம். ஸோ காட் கிரேஸ்ன்ட்டீங்க நீங்களே. அப்படி இருக்கும்போது நான் டயலாக் மட்டும் லைட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி காட்டினீங்கன்னா. எந்த டயலாக்? மாலா டயலாக் தான். ஐயோ நிறைய சொல்லியாச்சு, நானும் கேட்டாச்சு. பட் இன்னொரு முடியலையே, போர் அடிச்சிரும். அடிக்கலையே, அதனால தான் கேட்குறோம். பாருங்க எத்தனை வருஷம், 20 வருஷத்துக்கு மேல ஆகுது படம் வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் சோஷியல் மீடியாவில் அதை வச்சு ட்ரெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். 20 வருஷமா போர் அடிக்காதது இந்த இன்டர்வியூலயே போர் அடிக்க போகுது சொல்லுங்க. என்ன அந்த மாலா டயலாக்? அதே தான். இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலையெல்லாம் முடிக்கிற வரைக்கும் எங்கேயும் போகக்கூடாது, ஒரு மூலையில சமத்தா குத்த வச்சு உட்காந்துருக்கணும், நான் எப்போ கூப்பிட்றேனோ அப்பதான் வரணும், என்ன? சரி மாலா, மாலா மாலா மாலா. ஆக்சுவலி சூப்பர் மேம். ஸோ அந்த படம் வந்து இப்போ 2000 வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறமா இந்த சோஷியல் மீடியாலாம் பூம் ஆனதுக்கப்புறமா அந்த படத்தில் இருக்கக்கூடிய யாரையாச்சும் மீட் பண்ணி ஸோ இதெல்லாம் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணது அந்த மாதிரி உண்டா? இல்லை, அதுக்கப்புறம் யாரையுமே பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம். அவன் டெல்லி கணேஷ் சார் பார்த்தேன். டெல்லி கணேஷ் சார் பார்க்கும்போது மாலா மாலா காமெடி அப்போ இதாச்சு. எப்போலேருந்து இது ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கும். ஆமாம், 5 to 6 years. ஆமாம், நான் ஏன்னா அவரை பார்க்கும்போது ஒரு 5-6 வருஷம் முன்னாடி ஒரு சீரியல் பண்ணேன், அதில் அவரும் பண்ணியிருந்தாரு. அப்போ இந்த இது இல்லை. ஓகே. நார்மலாக அவர்கிட்ட பார்த்து பேசி ஃபோட்டோஸ் எடுத்து அந்த மாதிரி தான். சூப்பர் மேம். ஸோ ஓகே மேம், மிடில் கிளாஸ் மதவன் வந்து உங்களோட ஐகானிக்கான ஒரு மூவி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அது இல்லாமல் உங்களோட பர்சனல் ஃபேவரட்டாக இந்த ஒரு மூவி அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா அதை சொல்லுவீங்க? உன்னால் முடியும் தம்பி. ஓகே. அதில் வந்து கமல் சிஸ்டராக பண்ணது, அது ஒரு பெரிய விஷயம். அதில் எல்லா சீன்ஸும் நல்லா இருக்கும். பாலச்சந்தர் சார் டைரக்ஷன், கமல் என்னோட எனக்கு பிடிச்ச நடிகர், அவரோட வெறியை நான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் ஹீரோயினாக நடித்த பாலைவன பறவைகள், ஓகே, அந்த படம் நல்லா இருக்கும். அந்த படம் த்ரூ அவுட்டாவே நல்லா இருக்கும். என்னோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஸோ அது பிடிக்கும். சூப்பர். அப்புறம் ரொம்ப கலகலப்பான்னு பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம ஊர் பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு எம்ஏ காஜான்னு ஒரு டைரக்டர் இருந்தார் தெரியுமா? அவரோட டைரக்ஷன்ல 4 ஹீரோயின், கோழி கூது விஜி, நானு, ராஜாத்தின்னு ஒருத்தவங்க, பௌர்ணமின்னு ஒருத்தவங்க, 4 பேர். 4 பேரும் ஃபைட்டு சாங்கு இதுதான். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரவுடி பொண்ணுங்க மாதிரி. ஓகே. எங்க போனாலும் நாங்க யூன்றது இது பண்றது, அது ஒரு மறக்க முடியாத ஒரு படம். ஒரு ஜாலியான ஒரு மூமெண்ட். நுழையும் போதே சார் இன்னைக்கு என்ன சார் ஃபைட்டா இல்லைன்னா சாங்கா சார் அப்படின்ட்டு ஆலமரத்துல தொங்கி நான் வந்து நான் வெஜ்ல சாப்பிட மாட்டேன். ஸோ கொஞ்சம் வீக் பாடி தான். அதனால ஆலமரத்துல தொங்கி அடிக்கணும். தொங்கி அடிச்சு கையை கீழே இறக்க முடியல. ஓகே. அதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமாக மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், நீங்கள் சொல்லும் போதே தெரியுது. அப்படி நீங்கள் லைட்டாக விஷுவல் பண்ணும்போது நாங்களுமே லைட்டாக விஷுவல் பண்ணிட்டோம். ஸோ அது இல்லாமல் சொல்லியிருந்தீங்க கமல் அவர்கள் கூட நடிக்கும் போது அப்போ வந்து அவர் கூட இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் அதெல்லாம் என்ன இருந்துச்சு? இல்லை, அவர் அப்போதான் வந்து கல்யாணம் ஆயிருந்தது சரிகா மேம் கூட. ஸோ அதனால ஜாஸ்தி பேசல யாரோடையுமே, தனியாக இருப்பார். ஓகே. அதனால சீன் நடக்கும்போது தான். ஓகே மேம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஜேர்னி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதில் வந்து உங்களோட ஸ்ட்ரகிளான பார்ட்னே அதை சொல்லுவீங்க மேம்? ஸ்ட்ரகிளான பாட்டுங்கிறது வந்து இப்போ இந்த மதர் கேரக்டர்ஸ் பண்ண வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும்லாம் எதுவுமே இல்லை. ஓகே. ஏன்னா அப்போ வந்து நான்லாம் சீனை பார்த்த உடனே டயலாக் ஃபுல்லாக மைண்டில் ஏற்றிடுவேன், ஒரே டேக்கு. அதனால என்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும். தாரணி மேமா பேப்பரை இப்படி ரோபோ மாதிரி கொண்டு போங்கப்பா, இது அந்த என்ன படம் எந்திரன், அது மாதிரி போங்கப்பா அப்படின்வாங்க. அப்போ வந்து இது பண்ணுவாங்க. அதனால அப்போ எனக்கு ஃபுல் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு என்னால் முடியலன்னு தான் நான் சொல்லி பண்ண மாட்டேன். இப்போ என்னன்னா அம்மா கேரக்டருக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேலைகள் மீடியமாக இருக்கும், இப்படி அப்படிமா இருக்கும். ஒரு 15 days இருக்கும், ஒரு 15 days இருக்காது, அந்த மாதிரி. ஓகே. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ரகிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படியே ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்போம்.
அப்போது நீங்கள் ஸ்டார்டிங் டைமில் வந்த சினிமா தமிழ் சினிமாவும் இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவும் அந்த ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க, எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். சினிமாவை இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது. ஏன்னா நான் இப்போ சினிமாக்குள்ளே அவ்வளோவா இல்லை. ஓகே. நான் சீரியலில் இருக்கேன். ஓகே. சீரியலை பற்றி என்ன கேள்வி வேணால் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே. சினிமா அப்போ வந்து நான் பண்ண சினிமாங்கிறது வந்து அது ஒரு 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 நார்மலான ஒரு சினிமாங்கிற மாதிரி. இப்ப எல்லாமே டோட்டலா மாறி போச்சு. ரோல் சிப் ஆயிடுச்சு, இவ்வளவு பெருசு இவ்வளவுண்டா சுருங்கிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து வேற வேற இதா போச்சு. லைட்டு மாறிடுச்சு, ஹெச்எம்பி லைட் எல்லாம் சின்னதாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஏதோ வேற ஏதோ சொல்றாங்க ஒரு லைட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே டோட்டலா எல்லா வருஷமும் மாறிட்டே வருது இல்லை. ஓகே. ஸோ அதனால இப்போ நான் மிடில் கிளாஸ் ஒத்த ஓட்டு முத்தையான்னு ஒரு படம் பண்ணேன், கவுண்டமணி சார் படம் ரீசெண்டாக. அது அவ்வளோ சரியா போல. ஓகே. ஸோ அதில் ரொம்ப நாள் கழிச்சு அந்த படத்தில் ஒரு நல்ல காமெடி ரோல் பண்ணியிருந்தேன். ரீசெண்டாக வந்த படம். ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது கவுண்டமணி சார் கூட இருக்கக்கூடிய கான்வர்சேஷன்லாம் என்ன? அவர் வந்து நான் சொல்வேன், சார் உங்களோட ரீல்ஸ்லாம் எடுத்து நாங்கள் வந்து இப்போ டயலாக்லாம் எடுத்து ரீல்ஸ் பண்ணுவோம். அப்படியா காமிங்க அப்படின்வாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் காமிச்சோம்னா ஓ இது இந்த படம் அது அந்த படம் எல்லாம் சொல்லுவாரு. ஓகே. அப்புறம் அந்தந்த படத்துல வந்து டயலாக்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணுவாரு. அப்புறம் வந்து தாரணி நல்ல நடிகைப்பா அப்படின்வாரு. அதெல்லாமே வந்து பேசுவார் ஃப்ரீயாக இருக்கும்போது. இவருக்குமே ஒரு 80க்கு மேலே ஆயிடுச்சுல, 80+ மேலே. ஆமாம். பட் இருந்தாலுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பக்காவாக கவுண்டர் அடிப்பார். ஆமாம், அது யார் என்ன டயலாக் சொன்னாலும் அதுக்கு ஒன்று போட்டுருவாரு. கண்டிப்பாக ஒரு டயலாக் போட்டுருவாரு. ஓகே. இல்லைன்னா அவருக்கு செட் ஆகாது. உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாச்சும் கவுண்டர் அடிச்சது அந்த மாதிரி இருக்கா? இல்லை, அது இப்போ இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகே. ஸோ இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் மேம் போயிட்டு இருக்கு உங்களுக்கு? இப்போ ஆக்சுவலாக நான் வந்து ஜீ தமிழ் ஒன்று, விஜய் ஒன்று, சன் டிவிக்கு ஒன்று 3 பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஒரு 2 முடிஞ்சிருச்சு. இப்போ சன் டிவியில் தங்க மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று பண்ணுறேன். ஸோ அது ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகுது. ஓகே. டெலிகாஸ்ட்டு. ஸோ ஜீ தமிழுக்கு ஒன்று கேட்டிருக்காங்க. ஜீ தமிழுக்கு நெஞ்சத்தை கில்லாதேன்னு ஒன்று பண்ணிட்டு இருந்தேன், அது முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு ப்ராஜெக்ட் புதுசு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்கோயிங். இதுக்கு நடுவில் இந்த சின்ன திரை எலெக்ஷன் வேற, அதனால அப்படியே கவர் பண்ணி போயிட்டு இருக்கு. இப்போ வந்து கரண்ட் சினிமாவில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சுட்டு இருக்காங்கல்ல மேம், இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் ஆக்ட்ரஸ் நல்லா பண்ணுறாங்கப்பா இவங்க அப்படின்ற மாதிரி யாரை சொல்லுவீங்க நீங்கள்? அதான் சூர்யா ப்ரோ, கார்த்தி ப்ரோ அவங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் ஆக்டிங்கில் என்ன எல்லாரும் வெறியர்கள் அவங்கெல்லாம். அது இல்லாமல் அதர்வா பிடிக்கும். அவரு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஃபேஸு, ஒரு நல்ல ஒரு ஆக்டரு. அதர்வா பிடிக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிறைய வந்துட்டே இருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. ரீசெண்டாக படங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்குறேன், நிறைய பார்க்கல. முன்னாடிலாம் எந்த படம் வந்தாலும் உடனே போயிடுவோம். இப்போ வந்து ஒரு தாய்மைங்கிற பொறுப்புக்கு வந்த உடனே அந்த ஒரு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுது. ஓகே. ஸோ அதனால நிறைய அப்கமிங்ஸ் இருக்காங்க, எல்லாரும் நல்லா பண்ணுறாங்க. நிறைய அப்கமிங்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் போகிறாருன்னு நினைக்கிறேன். யாரு? விஜய் அவர்கள். விஜய் அவர்கள். ஆமாம் ஆமாம். அவர் மட்டும், நீங்களும் எலெக்ஷன் போகிறீங்க, அவரும் வேற ஒரு எலெக்ஷன் போகிறாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்பவே நன்றி. உங்கள் நேரத்தை கொடுத்து இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் எலெக்ஷனுக்கு எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கிறோம். மேலும் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணணும், அதை நாங்கள் பார்க்கணும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.